வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து ஒரு பாயசம் பண்ண போறோம். அப்புறம் மெதுவடை, அவரைக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பாசிப்பருப்பை லைட்டா வறுத்துட்டு இந்த பக்கம் வேக வச்சிருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறதுக்கு 2 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு வெல்லம் கரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள வந்து இந்த பக்கம் வந்து பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி, அவரைக்காய் எல்லாம் சேர்த்து இந்த பக்கம் வேக வச்சு ரெடியா இருக்கு. பாருங்க, வெந்து ரெடியா இருக்கு. இப்ப இந்த கூட்டுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, இதை மட்டும் வறுத்துக்கலாம். வறுபட்டு எடுத்துடலாம். இதுலயே கொஞ்சம் சீரகம், அப்புறம் தேங்காய், நல்ல ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய், இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கூட்டுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதுல சேர்த்து ஒரு கொதி விட்டுறலாம். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ கூட்டு வந்து இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. 1 ஸ்பூன் எப்பயும் போல தேங்காய் எண்ணெய், இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். நம்மளுடைய அவரைக்காய் கூட்டு ரெடி. அதை ஓரமா வச்சிடலாம். வாழைக்காய் கறிக்கு கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய், தேவையான உப்பு, இது கூடவே கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துருவோம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். வாழைக்காய் வேகட்டும். நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயசமும் ரெடி. ஏன்னா வந்து வெல்லம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ இதுல ஏலக்காய் பொடி போட்டுடலாம். நாம பாயசத்துக்கு முந்திரி பருப்பு வறுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டு அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த பாயசத்துக்கு வந்து நீங்க தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் கூட குட்டி குட்டியா பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி அது கூட நெய்ல வறுத்து போடலாம். இப்போ வந்து இதுல பால் சேர்க்க போறோம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதனால இப்போ வந்து காய்ச்சி ஆறுன பாலை வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். நாம அப்படியே பாலை விட்டுட்டே கலருங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய பாயசம் ரெடி. இந்த பக்கம் வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு கறிப்பொடி கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆப்ஷனல் தான். நான் தேங்காய்லாம் சேர்க்கல. இதை அப்படியே இறக்கி வச்சிட போறோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, உளுந்த வடை தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு உளுந்து வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மாவு அரைச்சாச்சு, உளுத்த மாவு. இது வந்து உப்பு, தேவையான உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ என்ன பண்ண போறோம்னா, கையால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பீட் பண்ணுங்க. மாவு பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கும். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காயுது, நம்ம வடையை போட்டுடலாம். வடை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஆடி அமாவாசை சமையல் என்னன்னு பார்த்துருப்பீங்க. அவரைக்காய் போட்ட கூட்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் கறி, பாசிப்பருப்பு பாயசம், மெதுவடை. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.